திருவீட்டு சமையல சிக்கன் கிரேவிங்க செஞ்சுருக்குறோம். கொஞ்சம் டேஸ்டா இருக்குங்க, செஞ்சு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயங்க, ஒரு தக்காளி, 10 பல்லு பூண்டுங்க, சிறிதளவு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலைங்க, 15 முந்திரிங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, 1 டீஸ்பூன் சோம்புங்க, 1 டீஸ்பூன் சீரகங்க, 4 கிராம்பு, 2 பட்டைங்க, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூளுங்க, 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூளுங்க, 2 டீஸ்பூன் மல்லித்தூளுங்க, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, 1 கிலோ சிக்கனுங்க. ஒரு பாத்திரத்துல சிக்கனை போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 கரண்டி ஆயில் ஊத்திக்கிங்க. மூடியை போட்டு நல்லா வேக விடுங்க. கறி அது தனியா வேகிட்டுங்க. ஒரு வடச்சட்டி வச்சு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றினே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. அப்புறம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. பூண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் முந்திரியும் போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொத்தமல்லி தலையும் சேர்த்து வதக்குங்க. புதினா தலையும் சேர்த்து வதக்குங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிங்க. வதக்குனது ஆறுன முறுப்படுங்க, மிக்சியில போட்டு அரைச்சுக்குங்க. பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வடச்சட்டி வச்சு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிங்க. மிளகாத்தூள் சேர்த்திக்கிங்க. சேர்த்து மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. சிக்கன் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க.
இப்போ வெந்த சிக்கனை சேர்த்துக்கிங்க. கடைசியா ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கிங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி டைப்புக்கு வருங்க.